ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. நம்ம இப்போ பாலகாண்டத்தில் 16வது சர்க்கத்தில் இருக்கோம். ஆக்சுவலி 15வது சர்க்கத்தில் ஹவு தேவர்கள் எல்லாம் போய் ராமபிரான் விஷ்ணு இடத்தில் பிரார்த்தித்தார்கள் அப்படின்றத பார்த்து சொல்லணும். ஓகேங்களா? தத பத்மபலா அந்த இடத்துல உங்களுக்கு 15வது சர்க்கத்தில் இந்த ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. விஷ்ணுவுடைய அந்த இது ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு 26வது ஸ்லோகம். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிகி சங்கு சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதிகி. அங்கிருந்து பகவான் he is giving the அபயப்பிரதானம். வென் தேவர்கள் எல்லாமே அவர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் எல்லாரும் சரணாகதி அடையும் போது துவம் கதிம் பரமாதேவி சர்வேஷாம் ந பரம் தபஹ அப்படின்னு சொல்லும்போது தேவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வதாய தேவசத்ருணாம் ருணாம் லோகே மனக்குரு ஏதம் உக்த்வஸ்து தேவேஷோ விஷ்ணு ஸ்திரிய தசாம் புவஹ. அப்படி எல்லாரும் அவர்கள் ராவணனையும் மற்ற அசுரர்களையும் கொல்ல வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்திக்கும் போது பகவான் கொடுக்கிற முதல் அபயப்பிரதானம் என்ன? அபயம் தியஜ பத்ரம் நோ யதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திரம் சமாத்யம் சமிக்ஞாயோ பாந்தவாத்வதம். நான் கண்டிப்பாக அவர்களை கொன்று இவர் காத்து ரட்சிப்பேன் அப்படின்றாரு. அந்த இடத்துல சொல்லும்போது தத பத்ம பலாசாக்ஷ கிருதாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். அப்படி சொல்லி இப்போ பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய சர்வயக்னேஸ்வரோ ஹரின்ற அந்த பகவானுடைய எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறார், அடுத்தது வசிஷ்டரும் ரிஷிசிங்கரும் செய்யக்கூடிய அந்த யாகசாலையை விட்டு ஆவிர்வாகம் அடைகின்றார். உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பகவானுடைய அந்த சன்னிதானம் போய் அடுத்தது அந்த ஹோம கைங்கரியங்கள் பூர்ணாகுதி நடக்கிறது. இந்த இடத்துல ஒரு அடியன் ஒருத்தர் கேட்டிருந்தார், பகவான் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன இதுன்னு. இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இவர் கேட்டதுக்காக சொல்கிறேன். அக்கார்டிங் டு விஷ்ணு புராணம், அக்கார்டிங் டு பாகவத புராணம் ஆல்சோ, ஷண்ணாம் பகவதி இது ஞானம் பலம் சக்தி தேஜஸ் வீரியம் ஐஸ்வர்யம். இந்த 6 குணங்களையும் தன்னிடத்தே கொண்டு யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பகவான் அப்படின்னு பேர். ஞானபல சக்தி தேஜஸ் வீரியம் ஐஸ்வர்யம். இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஞானபல ஞானம், அபார ஞானம், அவருடைய ஞானத்திற்கு எல்லை இல்லது. அதனால தான் ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வவேதோ சீக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருப்தம் சந்தசம் ஜோதிஷம் இதி அப்படின்னு சொல்லி முந்தகோபனிஷதே சொல்லும்போது தத்ர பரா அதிகம்யதே அபராவித்யா இல்லை, அது பராவித்யாவாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்னன்னா 6 விதமான சட்க ஞானத்தையும் உடையவர்களாக. அடுத்தது பலம், அகணித கட்டனா பட்டியசி மாயான்னு சங்கர பகவத்பாதால் சொல்றார். அந்த யாரும் செய்து முடிக்க முடியாததையும் தன்னால் முடிக்கக்கூடிய அந்த பலத்தை உடையவர். சங்கர பகவத்பாதாலும் சொல்லும்போது யாமா சாமாயா அப்படின்றார். முடியாத இல்லை அப்படின்னு நினைச்சா அது இருக்கு அப்படின்றார். அப்படியாப்பட்ட அந்த ஞான சம்பன்னனாகவும் பலத்தை உடையராகவும் சக்தியும் தேஜஸ்யம்னா அநேக ஜுவலங்களையும் ஜுவால்யத்தோடு கூடியவர், வீரியம் ஐஸ்வர்யத்தோடு தன்னிடத்திலேயே கொண்டிருப்பவர் தான் அவருக்கு என்னன்னா பகவான் இதி உச்சதே அப்படின்றாங்க. இந்த இடத்துல 16வது சர்க்கம் பாலகாண்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகமே ததோ நாராயணோ விஷ்ணு நியுக்த சுரசத்தமை ஜானானாமபி சுராணீஷாம் யக்ஷம் வக்ஷ்யாமி அப்ரவீத். அந்த இடத்துல பகவான் என்ன சொல்றார், நான் அசுரர்களை எல்லாம் இது பண்ணி சுரர்களான தேவர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கும் பொருட்டு நாராயணனாக இருக்கக்கூடிய நானே மனுஷ ரூபத்தில் ஜனானாமபி ஜனங்களின் மத்தியில் நானே அவதாரம் செய்து எடுப்பேன் அப்படின்றார். உபாய கோவதோ தஸ்ய ராட்சசாதீபதே சுரா அயம் அகம் தம் சமாஸ்தாய. இப்படியாக நானே பகவானாக இருக்கக்கூடிய நானே என்ன பண்றார், அவர் இப்படி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சுவாமி பகவான் எப்படி அவதாரம் எடுப்பார் அப்படின்னு.
அவதரதி இது அவதாரம். நம்மை போல் நம்ம அவதாரத்துக்கும் நம்ம பிறக்கிறதுக்கும் பகவான் பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கர்மம். முற்பிறவியில் செய்த கர்மத்தின் பலனாக நாம் இப்பிறவியில் பிறக்கின்றோம். ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு கர்மமே ஒட்டாது. ஏன்னா ஹீ இஸ் நாட் கர்மதாத்தா ஆல்சோ. அது இன்னொன்று அத்வைதீஸ் ஆல்சோ தே வில் அக்செப்ட் திஸ். அவருக்கு கர்மம்னு ஒட்டாது. ஆனால் இப்போ கர்மமே ஒட்டாதவர் எப்படி அப்படின்னா அதுதான் பிறப்பின் ரகசியமே. இதை எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா பகவத்கீதையில் போய் பார்த்தீங்கன்னா பகவானை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், அஜோபீசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயையா அப்படின்றார். பிரகிருத்தியில் தம் அவஷ்டபிய சம்பவாம் ஆத்ம மாயையா, ஆத்ம மாயையை எடுத்துக்கொண்டு அவரே உருவாகுவதை போல் உருவாகின்றார். ஆனால் உண்மையில் அவர் உருவாகவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதை தான் இவரும் இந்த இடத்துல சொல்றார். அப்படி பகவான் உருவாகி அவர் என்ன பண்ணார்னா, அந்த சந்துஷ்டமடைந்த பகவான் ததோ வை யஜமானஸ்ய பாவகானாம் அதுல பிரபவம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அங்கே பிராஜாபத்தியன் அப்படின்ற ஒரு புருஷன் வருகின்றார். இது எங்கன்னா 16வது சர்க்கத்தில் 11வது ஸ்லோகத்திலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ததோ வை யஜமானஸ்ய பாவகானாம், பாவகம் அப்படின்னா அக்னின்னு அர்த்தம். நீங்கள் எங்கே இதை பார்க்கலான்னா, அக்னிக்கு 7 விதமான ஜிக்வா நாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி முண்டகோபனிஷத்தில் சொல்லுறது. காளி கராளி ச மனோஜவாச்ச ஸ்புலுங்கினி விஸ்வருச்சி லேலாயமானா இது சப்த ஜிக்வான்னு அந்த இடத்துல அவர் போட்டிருக்கிறத இங்கே அப்படி ஜஸ்ட் இதுவாக சொல்கிறேன். இங்கே பாவகானாம் அதுல பிரபவம், அந்த இடத்துல பிராதுர்பூவம், அந்த ஹோம அக்னி போயின்னு இருக்கு. அந்த ஹோம அக்னியிலிருந்து என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு அக்னி புருஷன், பிராஜாபத்தின்ற அக்னி புருஷன் பிராதுர் பபூவ. அவர் அவர் எப்படி இருக்காருன்னா மகாவீரியம் மகாபலம், அவருக்கு நிறைய அப்படியே சக்தி தேஜஸோடு நிறைந்திருக்கின்றார். அவர் எப்படி இருக்காருன்னா கிருஷ்ணம் ரக்தம் பதராதரம் சக்தம் துந்துபேர் வஜனம். அவர் கருத்த உடையை அணிந்து அவர் கையில் என்ன இருக்கிறார்னா ஸ்னிக்த ஹர்ஷாம் தனூர்யஷ்யம். ஸ்னிக்தம்னா ஒட்டுறதுன்னு அர்த்தம். அப்படியே ஸ்னிக்தம் மீன்ஸ் ஜஸ்ட் பசை மாதிரி, அது மாதிரி ஒற்ற மாதிரி ஒரு பாயசத்தை எடுத்து வந்தார். சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம். அவர் எப்படி இருக்கின்றார் என்பதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. சுபலக்ஷண சம்பன்னம், பார்க்கறதுக்கு பிரகாசமாகவும் திவ்யாபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த பகவான் அந்த பாயசத்தை எடுத்து வந்த அந்த பிராஜாபதி என்ற புருஷன் தன்னுடைய கையில் தங்க பாத்திரத்தை வைத்திருந்தார். இது வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இருக்கிறத நான் சொல்றேன். தப்த ஜாம்பூத மயீம் ராஜா இல்ல ரஜசாந்தம் பரித்ததம். அந்த இடத்துல ரஜசை கொண்டு மீன்ஸ் தங்க பாத்திரத்திற்கு வெள்ளி மூடி போட்டு அந்த இடத்துல அவர் ஒரு திவ்யமான ஒரு பாத்திரத்தை தன் கையில் தாங்கி வந்தார். திவ்ய பாயச சம்பூர்ணம். இந்த இடத்துல திவ்ய பாயசம்ன்றார் பாருங்கோ. இது ஒரு பெரிய இது. அக்கார்டிங் டு வால்மீகி ராமாயணம் திவ்ய பாயசம்னு சொல்லிட்டார், பாயசத்தை அவர் எடுத்து வந்தார்னு. ஆனால் அக்கார்டிங் டு கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா இது பாயசமே கிடையாது, அது ஏதோ ஒரு கேக் மாதிரி, ஒரு வபகான்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில், அதை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படியோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்தார். திவ்ய பாயச சம்பூர்ணம் பாத்ரி. அதை எப்படி தசரத மகாராஜா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. இப்போ அவர் ஹோமகுண்டத்துல இருந்து ஒரு பிராஜாபதி என்ற புருஷன் உருவாகி அவர் கையில இந்த திவ்யமான இந்த பாயசத்தை எடுத்து வந்திருக்கின்றார். தங்க பாத்திரத்தில் வெள்ளி மூடி போட்டு உள்ளார பாயசம் இருக்கு. இதை எடுத்துட்டு தசரத மகாராஜாவுடைய அந்த புத்திரகாமிஷ்டி யாகத்திற்கு அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அவர் எப்படி வாங்கிட்டார்னா, இவர் வாங்கிக்கணும்ல, அதை எப்படி ஒரு வினயத்தோடு வாங்கிக்கிறார்னா பத்னி மிவ பிரியாம். எப்படி தலைவி இல்லாமல் இருக்கும்போது அந்த தலைவி திரும்ப வரும்போது எப்படி அவ வாங்கிப்பாளோ அது போல பியூட்டிஃபுல்லான அந்த வால்மீகி ஓமை இருக்கு. அவர் தன்னுடைய அந்த பிராஜாபத்தியன் கொடுத்த அந்த பாயசத்தை வாங்கி கொண்டாராம், பெற்றுக்கொண்டாராம். அதை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாராம், அவருக்கு ஒரு நமஸ்காரம் செஞ்சாராம்.
நமஸ்காரம் செஞ்சு என்னுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்று நீங்கள் கொடுத்தீங்க, இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி. ஏன்னா we have to give thanks. See, what we can learn from these things are, one thing, whenever anybody is giving anything, whether it is worthy or unworthy, that doesn't matter, but we have to keep telling thank you. This is just for a courtesy. Even this much also we don't have means, then we need not to be called as humanity. Where is the humanity there? Because யாருன்னா ஒன்று ஏதாவது ஒன்று செய்கிறா அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வி ஹாவ் டு மேக் தெம் தேங்க்ஸ். ஒரு சியர் ஜஸ்ட் இதுக்கு சொல்லுவா. நான் ஆல்ரெடி இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒரு எஜமானன் என்ன பண்ணா, ஒரு பெரிய அவன் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கானே, வேற யாருமே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாய் வளர்த்துன்னு இருக்கான். அந்த நாய் வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் அந்த நாயை எல்லா இடத்துலையும் அனுப்புகிறான், எங்கே வேணால் அது போகலாம். ஏன்னா அவன் வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கான், வேறு யாருமே இல்லை. அப்போ அந்த நாய் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த நாயை எல்லா இடத்துலையும் அனுப்புகிறான். ஆனால் எக்ஸப்ட் ஒரே ஒரு ரூமில் மட்டும் அனுப்பவே மாட்டான். அந்த ரூமுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் அந்த ரூமை லாக் பண்ணி வச்சுக்கிறான். எப்போனா ஒரு முறை இவன் உள்ளார போயிட்டு அந்த ரூம் போயிட்டு வெளியே வந்துடுவான். ஸோ இப்போ இந்த நாய்க்கு எப்போ நம்ம எதை மறைக்கிறோமோ அப்போ தான் அது மேலே ரொம்ப ஆசை ஜாஸ்தியாகும். இந்த நாய்க்கு என்னென்னா, நம்ம எஜமானன் எல்லா இடத்துலையும் நம்மளை அனுபவிக்கிறான். ஆல்மோஸ்ட் நம்ம அவனுக்கு ரொம்ப டியரஸ்டாகவும் இதுவாகவும் இருக்கும். ஆனால் நமக்கு இந்த ரூமுக்கு மட்டும் என்னையா அனுப்ப மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுது, ஒரு நாள் அந்த எஜமானன் இல்லாத சமயத்தில் அந்த ரூமில் போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு போய் பார்க்குறது. அப்போ அந்த எஜமானன் வெளியே போயிருக்கான். உடனே இந்த நாய் என்ன பண்ணிடுது, அந்த ரூம்குள்ளார போயிடுது. அந்த ரூம்குள்ளார போய் பார்த்தா அந்த ரூம் முழுக்க நாய் இங்கே இருக்குது. உடனே இந்த நாய் என்ன பண்ணிடுதான், ஓஹோ என்ன மாதிரி இங்கே ஏகப்பட்ட நாய்களை இவன் வச்சு வளர்த்துன்னு இருக்கான், அதனால தான் போல இருக்கு இவன் இங்கே எனக்கு இது பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது என்ன பண்ணிடுதான், லொல்லுன்னு ஒரு குலைச்சு தான். இது குலைச்ச பிறகு எல்லாம் அங்கே ஆக்சுவலி அந்த ரூம் முழுக்க கண்ணாடி தான் இருக்கு. அந்த ரூம் முழுக்க இருக்க கண்ணாடியை பார்த்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தானே தெரியும் உங்களுக்கு. ஸோ மற்ற நாய்களும் உடனே குலைக்க ஆரம்பிச்சிருது. இப்படி ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நாய் குலைக்கிறது, அது ஒரு ரிஃப்ளெக்ஷனில் இருக்க நாய்கள்லாம் குலைச்சிக்கிட்டே இருக்கான். கடைசியில் அந்த நாய் கத்தி குலைச்சி செத்தே போயிடுது. இப்போ அந்த எஜமானன் என்ன பண்ணா, ஊருக்கு போயிட்டு வந்தான். தேடுறான், நாய் எங்கேயுமே காணும். ஐயோ என்னடா இது, நாயை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு கடைசியில் அவர் அந்த ரூமு பூட்டி வச்சுருந்தார் பாருங்க. அந்த ரூமு என்னடா அது ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த நாய் செத்து போயிருக்கான். அப்போ அந்த எஜமானன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொன்னானா, எனக்கு தெரியும் உன்னுடைய ஸ்வபாவம் உடனே மற்ற நாயை பார்த்தா நீ குலைக்க ஆரம்பிச்சுடுற, அதனால தான் இந்த ரூமை நான் பூட்டியே வச்சுருந்தேன். நீ கண்டி ஒரே ஒரு ஸ்மைல் கொடுத்துருந்தா மற்ற நாய்களும் உனக்கு ஸ்மைல் கொடுத்துருக்கோம், நீ எல்லா நாய்களோடு ஃப்ரெண்டாக இருக்கலாமே. திஸ் இஸ் வாட் அவர் லைஃப் ஆல்சோ. when we behave with the society, when we interact with others also, we have to give a small smile. If that much courtesy we don't have means, then why we call as human? சொல்லுங்க. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பொறுத்து ஒன்றும் இல்லை. நம்ம வெளியே எங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்கோம், இப்போ யார் கூடனா பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசும்போது கூட ஜஸ்ட் ஃபார் கர்டசி வி ஹாவ் டு சே ஹாய், ஹலோ, நமஸ்தே. அட்லீஸ்ட் அந்த ஒரு இது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தென் தேர் இஸ் நோ. இப்போ இவர் இவ்வளோ பெரிய அஸ்வமேத யாகம், அது கூட தசரத மகாராஜா ஒரு நார்மல் பர்சனும் கிடையாது. அவர் கூட ஏகப்பட்ட ரிஷிகள்லாம் இருக்காங்க. அப்படி இருந்த பட்சத்துலையும் அவர் பெரிய ராஜரிஷியாக இருக்கும்போதும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, அக்னி ஹோமம், அப்புறமா உக்தம், அதிராத்திரம், ஜோதிஷ்டோமம், ஆயுர் யாகம், அதிராத்திரம், அபிஜித்து, விஸ்வஜித்துன்ற யாகம்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா அஸ்வமேத யாகம் செய்து அதற்கப்புறமா புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து இப்போ இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தின் பலனாக அவருடைய பலன்தான் இது. அவர் செய்த யாகத்தின் பலனாக தான் அவர் கிடைத்தது இது. அந்த பாயசத்தை பெற்றுக்கொள்ளும் போதும் அவர் என்ன பண்றாருன்னா, மனமுகந்து அவருக்கு நமஸ்காரம் செஞ்சு அவர் என்ன பண்றாரு, அந்த தசரதன் உடனே அவருடைய அந்த பிராஜாபத்திய புருஷனுடைய நமஸ்காரம் செய்து அவருடைய பாயசத்தை எப்படி வாங்கிக்கிறாருன்னா வினயத்தோடு வாங்கிக்கிறார். ஏன்னா இங்கதான் பெரிய சூச்சகம் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினாக. எவர் ஒருவர் பண்டிதர் என்றால் அவர் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஆத்மாவையே கண்டு கொண்டிருக்கின்றார், எல்லா இடத்திலும் ஆத்மஸ்வரூபத்தையே கண்டு கொண்டிருக்கின்றார். அப்படி கண்டு கொண்டிருக்கும் போது அவர் யாராக இருந்தால் என்ன, வித்யாவினய சம்பன்னே பிராமணு கவி ஹஸ்தினி, யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் அந்த இறைத்தன்மையை கொண்டு நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதை சொல்றார். அதுக்கப்புறமா
இந்த தசரத மகாராஜா இந்த பாயசத்தை வாங்கிட்டு ததோ தசரத பிராப்ய பாயசம், இது 16வது சர்க்கத்துல 23வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ததோ தசரத பிராப்ய பிராயசாயாம் திவே நிமித்தம் பபூவ பர பிரீதி பிராப்ய விதி விதி வித்தமிதாவாதத. அது அப்படியே அந்த பாயசத்தை வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரா, சம அளவுல பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்றத அதை முடிவெடுக்கிறார். இப்ப பாருங்க எப்படி சம அளவுல பிரிச்சு கொடுக்குறாருன்னா, தசரத மகாராஜாவுக்கு அநேக மனைவிகள்ன்றது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அதுல பிரதானமா இருக்கிறது 3 தேவிமார்கள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. யாருன்னு சொன்னா கைகேயி, சுமித்ரை, அடுத்தது கௌசல்யா. ஆனா இது ஆர்டரே கிடையாது. உண்மையான ஆர்டர் என்னன்னா கௌசல்யா தான் ஃபர்ஸ்ட். கௌசல்யா தான் ராஜ மாதா, அவ தான் முதல். அடுத்ததாக சுமித்ரை, 3வதாக தான் கைகேயி. இல்ல சுவாமி நீங்களே சொல்லும்போது இப்ப என்ன சொன்னீங்க, கைகேயின் தானே சொன்னீள். அது ஏன்னா அவளுக்கு தசரத மகாராஜாவுடைய அந்த அரண்மனையில் அவர் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது கைகேயி கிட்ட. கைகேயிய பிரதான மந்திரியா வச்சிருந்தாலாம். அதனால பாயசம் எப்படி அப்ப பிரிக்கிறதுனா, முதல் தாரத்துக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அத தசரத மகாராஜா அழகா பாயசத்தை பங்கு போட்டு கொடுக்கிறார். எப்படி பங்கு போட்டார்னு வால்மீகி மகரிஷி சொல்றார். 26வது ஸ்லோகம் பாருங்கோ. பாயசம் பிரதிகிருக்ஞஸ்ய புத்திரமித்யாதி ஆத்மனஹ கௌசல்யாயை நரபதி பாயசாம் அர்த்தம் ததௌ ததஹ. அந்த பாயசத்தை எடுத்து இப்போ ஜஸ்ட் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. 50% ஆஃப் த பாயசம் ஹாஸ் கிவன் டு கௌசல்யா தேவி. ஏன்? கௌசல்யா தான் முதல் தாரம். முதல் தாரத்திற்கு 50% கொடுத்துட்டாராம். அர்த்தாதர்த்தாதௌ தசாபி சுமித்ரை நராதிபஹ. அர்த்தாத் அர்த்தம்னா பாதி, அர்த்தத்திலையும் பாதி. சம்ஸ்கிருதத்தில் எவ்வளவு அழகா போட்டிருக்கா பாருங்க, பாதியில் பாதி. அப்ப 50%ல 50%. அப்ப என்ன, 25% as given to who? சௌமித்ரி, சுமித்ரைக்கு கொடுத்தா. அடுத்தது 3வதாக இப்ப அர்த்தாத் 50% பாயசம் கௌசல்யாவுக்கு கொடுத்துட்டா. 50%ல 50%, 25% as given to சுமித்ரா. Then the remaining 25% இருக்குல்ல, அத 2ஆ பிரிச்சாராம். 25% எப்படி 2ஆ பிரிக்க முடியும்? 12.5 12.5 பிரிச்சார். ஓகேங்களா? அத சொல்றார். கைகேயைச்ச அவிசிஷ்டார்த்தம் ததௌ புத்திரார்த்த காரணாத். அப்ப 50% is given to கௌசல்யா, 25% is given to சுமித்ரா, and remaining 25% பிரிச்சு பாதியா பிரிச்சு 12.5 கொடுத்துட்டார். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சுவாமி மீதியும் உங்களுக்கு 12.5% இருக்குமே அப்படின்னா, அத அவர் என்ன பண்றாருன்னு வால்மீகி மகரிஷி சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. 27வது ஸ்லோகம் பாருங்க. பிரதௌதௌ சாவிஷ்டார்த்தம் பாயசாம் அமிர்தோத்பவம் அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மகீபதே. இப்ப என்ன பண்ணாலாம், கௌசல்யா தேவி, இப்ப ஜஸ்ட் நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. கௌசல்யா தேவிக்கு 50% கொடுத்தாங்க. அந்த அம்மா பாயசத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டா. அடுத்த மனைவியான சுமித்ராவை கூப்பிடுறாங்க. சுமித்ரையிடம் 25% கொடுக்குறாங்க. சுமித்ரா தேவி கையில வாங்கி அப்படியே வச்சுட்டு இருக்கா. அடுத்தது கைகேயி தேவியை கூப்பிடுறாங்க. அந்த 25%ல 50%, தட் இஸ் 12.5% மட்டும் கைகேயிடம் கொடுக்குறாங்க. கைகேயும் தனக்கு கிடைச்ச பாகத்தை பாயசத்தை சாப்பிட்டுடுறா. அடுத்து அனுசிந்திய சுமித்ரையிடம் அனுசிந்தனம் செய்து தசரத மகாராஜா என்ன பண்றாரா, அனதர் 12.5% கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்றாரா, புனரேவ அகெயின் ஹி ஹஸ் கிவிங் மகீபதே, அப்படி கொடுக்கின்றார் தசரத மகாராஜா. அப்படி கொடுத்த உடனே ஏவம் தாசாம் ததோ ராஜா பாரியானாம் பாயசம் பிரதக்கு, அப்படி தனித்தனியாக கொடுத்ததால். இப்ப ஏன் இதை இப்படி கொடுத்தாருன்னா, கௌசல்யா தேவிக்கு முதலில் ஏன், இப்ப நீங்களே ஆர்கியூ பண்ணலாம், சுவாமி ஏன் கௌசல்யாவுக்கு 50% கொடுக்கணும் அப்படின்னா, there is a rule. பிரதான பாரியாளுக்கு தான் 50% கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் அஸ்வமேத யாகம் செய்யும் போது, அந்த அஸ்வமேத யாகம் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா விலாவரியா சொன்னேன். உஷாவா அஸ்வஸ்ய மேத்யஸ்ய சிரஹ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அந்த அஸ்வமேத யாகம் நடைபெறும். அப்படி நடக்கும் போது அந்த அஸ்வத்தை கடைசியில் அந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது, அந்த எந்த நாட்டிலிருந்து கிளம்பியதோ அந்த நாட்டிற்கே திரும்பி வரும்போது அந்த ராத்திரி
அந்த எஜமானன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பத்னியான பாரியாவை அந்த அஸ்வத்தோடு சேர்ந்து தூங்க சொல்லுவான். அப்ப அந்த குதிரையோடு யார் தூங்கணும்னா முதல் பொண்டாட்டி தான் தூங்கணும். அப்ப கௌசல்யா அந்த குதிரையோடு தூங்கி, இது வேதத்திலேயே இருக்கு, அப்படி இருந்து அந்த அவிர்பாகத்தை அந்த குதிரையை வெட்டி அதோடைய குதிரையிலிருந்து அந்த இதயத்தை எடுத்து அதை நெய்ல தோச்சி தர்பையினால அந்த ஹோமத்துல பூர்ணாகுதி கொடுத்து அதை பிரசாதமா எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அதுல 50% கோஸ் டு த யஜமானன் அண்ட் பத்னி. இது நம்மளே முண்டகோபனிஷத்துலயும் பார்க்கலாம். இது கர்மகாண்டத்துல இருக்கிறது. அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்ம அப்படின்ற வார்த்தை அங்க இருக்கு. அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்மனா 18 பேர்கள் சேர்ந்து அந்த கர்மத்தை நியமிப்பார்கள். யார் யார் அப்படின்னா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்ன்றது 4த்துக்கும் ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மா அப்படின்றவாலும், பிரஸ்தோதா, உத்காதா அவெல்லாம் ஒரு குரூப். ஸோ 4 வேதத்திற்கு 4 எஜமானர்கள். அந்த 4 வேதத்திற்கு உபகர்மாவாக இருக்கக்கூடியவர்கள் 2 பேரு. ஸோ 2 × 4 8 + இங்க ஒரு 4 12 பேரு. ஸோ 12 பேர் கூட யஜமானன் பத்னி எத்தனாச்சு, 13 14 ஆச்சா. அவா கூட பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணியிருப்பார். ஆனா அதுல எதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். அவர் அப்படியே ஓம்கார சப்தத்தோடு கொடுத்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுறது எப்ப எண்டிங் பண்ணுறதுன்னு மட்டும் கொடுப்பாரு. அவருக்கு பேரு பிரம்மான்னு பேரு. அடுத்தது புரோஹிதர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த இடத்துல நமக்கு வசிஷ்டர் இருக்காரு புரோஹிதரா. அப்ப எத்தனை பேர் இருக்கான்னா மொத்தம் 18 பேர் சேர்ந்து இந்த ஹோம காரியத்தை செய்வார்கள். அவர்கள் அந்த பாயசத்தை எடுத்துப்பா. இப்ப ஆனா முதல்ல அந்த பாயசம் மீன்ஸ் அந்த ஹோமத்துடைய கடைசி பூர்ணாகுதியை எடுத்துக்கிறதுக்கு தகுதியானவர்கள் யார் பேருன்னா 4 பேர் தான். யஜமானன், பத்னி, புரோஹிதர் அண்ட் பிரம்மா. இப்ப அதுல யஜமானன் பத்னி யார் அங்க, கௌசல்யா தேவி. அப்ப 50% has to be given. ஸோ பிரதான மனைவிக்கு 50% கொடுத்துருக்கார். கரெக்டா இதை கோவிந்தராஜர் தன்னுடைய பூஷணம் அப்படின்ற வியாக்கியானத்துல விலாவரியா சொல்லிட்டு இருக்கார். நான் அடியேன் அதை ஜஸ்ட் எடுத்துட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். நான் அடுத்தது அர்த்தாதர்த்தக சுமித்ரைக்கு கொடுத்தார் 25%, கைகேயிக்கு 12%, மீதி இருக்கிற 12%யும் அனுச்சிந்தியமான சுமித்ரைக்கு புனரேவாக கொடுத்தார். ஏன்னா சுமித்ரை அந்த முதல் கொடுத்த பாயசத்தை வாங்கி சாப்பிடாம தன் அக்கா சாப்பிடட்டும் கௌசல்யா தேவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்னுடைய குழந்தை 2வதாக பிறந்தால் மட்டுமே கைங்கரியம் செய்ய முடியும்ன்றதுக்காக குடிக்காம வச்சிருந்தாலாம். இதை பார்த்தவொன்னு தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்ப இவளுக்குத்தான் நாம் 2வது பாகத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா. அப்படி கொடுத்தவொன்னு சுமித்ரா சொன்னாலாம், அப்ப என்னுடைய முதல் பிறக்கக்கூடிய குழந்தை என்னுடைய கௌசல்யா அன்னையோடைய குழந்தைக்கு கைங்கரியம் பண்ணட்டும். 2வதாக கொடுத்த பாயசத்தை சாப்பிடும்போது அந்த சிசுவானது என்னுடைய கைகை மாதாவுடைய குழந்தைக்கு கைங்கரியம் பண்ணட்டும்னு. இதனாலதான் ராமனுக்கு எப்பொழுதும் லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்தான், பரதனுக்கு எப்பொழுதும் சத்ருக்னன் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தான் அப்படின்றத பின்னாடி நமக்கு இங்கேயே சூச்சகமா வால்மீகி மகரிஷி சொல்றார். இப்ப இது வால்மீகி மகரிஷி. கம்பநாட்டாழ்வார் இதை எப்படி எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா, கம்பநாட்டாழ்வார் 199வது பாட்டுல சொல்றார், வான் உள்ளோர் அனைவரும் வானவர்கள் ஆழிய காணினும் வரையினும் கடித்திடும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என ஆனனால் மணந்தனர் அருளின் ஆழியான். இந்த வானவர்கள் எல்லாம் நம் விஷ்ணு பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வானவர்கள் அனைவரும் வானரர்களாக மாறிவிட்டார்களாம். எவ்வளவு அழகா தமிழ்ல சொல்லியிருக்கா பாருங்கோ. வானுளோர் அனைவரும் வானவர்கள் ஆயர், வானவர்கள் அனைவரும் வானரர்களாக மாறினார்களாம். உடனே இப்ப என்ன பண்ணா, பகவானே நமக்கு இந்த பாயசத்தை பிரசாதம் கொடுத்துருக்கார். அவரே அவதாரமாக எடுக்க கொடுக்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவதாரம்னா என்ன, அவதரதி அவதாரம். அப்ப பகவானே நமக்காக நம்மெல்லாம் கர்மத்தால பிறக்கிறோம். அவர் கர்ம கிளேஷமாக கர்ம சேஷமாக இல்ல, கர்மமே இல்லாதவர் நமக்காக பிறக்கிறார். அப்படி பிறந்து வரவர் நமக்கு நாம் அவருக்கு போய் கைங்கரியம் பண்ணணும்ன்றதுக்காக பிரம்மா ஜாம்பவானாக ஆல்ரெடி அவதாரம் எடுத்துட்டார். அதை இந்த இடத்துல குறிப்பிடுறார் 17வது சர்க்கத்துல. பூர்வமேவ மயா சிருஷ்டோ ஜாம்பவான் ரிபான்
ஜும்பபாரஸ்ய சகா மம வாக்கியம் அஜாயத, நான் ஆல்ரெடி ஜாம்பவனாக பிறந்து விட்டேன் அப்படின்னு பிரம்மா சொல்றார். அப்ப பிரம்மாவானவர் ஜாம்பவானாகவும் இந்திரன் வாலியாகவும் சுக்ரீவன் சூரியனுடைய அம்சத்திலிருந்தும் பிரஜாபதி என்பவர் வானரர்களாகவும் தாரா என்னும் வானரராகவும் நலசேதுவை கட்டியவர் விஸ்வகர்மா அவர் விஸ்வகர்மாவின் அம்சத்திலிருந்தும் அக்னி தேவன் நீலன் என்னும் வானரனாகவும் ருத்ரன் அக்கார்டிங் டு வால்மீகி ராமாயணம் ருத்ரன் ஹனுமானாகவும், அக்கார்டிங் டு கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா ருத்ரன் வானரனா ஹனுமானாக மாறவில்லை. அவர் என்ன சொல்றாரு, அக்னிலன் அப்படின்ற ஒரு தான் ஹனுமானாக மாறியதா சொல்றாங்க. இப்படி தான் உருவாகின்றார். இதுதான் 14வது சர்க்கம் முழுக்க இருக்கிறது. நான் சும்மா 2-3 ஸ்லோகம் மட்டும் சொல்றேன். வானரேந்திரா மகேந்திரேந்திரிய சுக்ரீவோ ஜனயாமாச விஸ்வகர்மா தியஜஸ்நீலம் மம மகாத்மியம் ஹரிஹி பாவகஸ்ய சுத ஸ்ரீமான் நீலோ அக்னி திருஷாம் அப்படின்னு ஒவ்வொன்றா மைந்திரம் விஜிதம். இங்க அஸ்வினி தேவர்களான மைந்திரன் த்விவிதன் அப்படின்றவங்க 2 பேரும் தான் ஒவ்வொரு அக்னி தேவர்களாகவும் மாறுகின்றார். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பின்னாடி யுத்தகாண்டத்துல சொல்ல போறேன். ஒரு முறை என்ன ஆயிடுத்து, இந்திரஜித் என்ன பண்றான், அக்னேயாஸ்திரம் போடுறான். ஆக்னேயாஸ்திரம் போடும்போது அதை மைந்திரனும் த்விவிதனும் தாங்கிக் கொள்கின்றார்கள். மற்ற வானரங்கள்லாம் தாங்க முடியலையா. உடனே இந்திரஜித் கேட்கிறான், நீ எப்படி அதை தாங்கினேன் போது அவன் சொல்றான், டே நானே அக்னி தேவன். இது எப்படின்னா திருப்பதிக்கே லட்டு கொடுக்குற மாதிரியும் பழனிக்கே பஞ்சாமிர்தம் கொடுக்குற மாதிரியும் அக்னி தேவன் கிட்டேயே நீங்க அக்னியை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அழகா வாங்கி வச்சுப்பான். அதனால மைந்தனும் த்விவிதனும் அந்த வானரர்கள் யாருன்னா அஸ்வினி தேவர்கள். அதே மாதிரி அக்னி தேவனே பாவகஸ்ய சுதக, அவரே நீலன் அப்படின்ற ஒரு வானரனாகவும் உருவாகின்றார் அப்படின்னு ஒவ்வொரு அந்த வானவர்கள் அனைவரும் வானரங்களாக மாறி இப்படி தேவகாரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். அக்னே ரிஷபந்த பிரதும், அந்த ஒவ்வொருத்தரும் எப்படி வந்தா அப்படின்னத சூரிய புத்திரஸ்ச சுக்ரீவ சுக்ரபுத்திரம் ச வாலினம். சுக்ரபுத்திரன்னா யாரு, சுக்ராச்சாரியாருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடியவர். சுவாமி இங்க புத்திரன் தானே போட்டிருக்குன்னா, புன்னாத் நரகாத் திராயதேதி புத்திரக அது ஒரு சப்தம். ஆனா புத்திரன்னா சிஷ்யனும் ஒரு அர்த்தம் இருக்கு. அக்கார்டிங் டு யாஸ்கார் நிருப்தா அந்த இடத்துல சொல்றார் சுக்ரபுத்திரம் சவாலினாம் பாரியாது. அந்த பாரியா யாருடைய அவதாரம் அப்படின்றதையும் சொல்றா. ஹரியூபக அப்படின்றவா. நீலம் நலம் நீலம் ஹனுமந்தஸ்ச ஹரியூபவான். அப்படி ஒவ்வொருவராக வானவர்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்று ராமகைங்கரியம் செய்வதற்காக இந்த ராமகைங்கரியத்தில் அவதாரங்கள் எடுக்கின்றார்கள். இப்ப இந்த கௌசல்யா சுமித்ரா கைகேயி 3 பேரும் இந்த பாயசத்தை ஸ்வீகாரணம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு 12 மாதங்கள் கழித்து ராமன் பிறக்க போகிறான். சுவாமி இது என்ன சுவாமி, எல்லாரும் குழந்தைங்கள்லாம் 10 மாசத்துல தானே பிறக்கும், இல்லை சில நேரம் 8 மாசம் 9 மாசத்துல பிறக்கும், இது என்ன 12 மாசம்னு வால்மீகி மகரிஷி சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இது 18வது சர்க்கம் 7வது ஸ்லோகத்துல போய் பார்த்தீங்கன்னா ததஸ்சத்வாதசே மாஷே அப்படின்னு இருக்கு. வால்மீகி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் அடியனால சொல்ல முடியும். ததஷ்ச துவாதசே மாசே 12வது மாசம்னு. அதுக்கு என்ன கோவிந்தராஜருடைய வியாக்கியானம் இருக்கு, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னதையும் இதுக்கு என்ன எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னதையும் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராமநாம வராணன ஓம் நம இதி.